வெல்கம் டு எம்தில். நான் தான் உங்க லக்ஷ்மி ரெபேக்கா. இப்போ பண்டிகை காலம் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் ஸ்கின் ரொம்ப அற்புதமா ஜொலிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதனால ஸ்கின் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும்னா என்னெல்லாம் டிப்ஸ்னு எம்தில் உங்களுக்கு சொல்ல போகுது. டாக்டர் ஜீவிதா, எம்தில் எங்களை ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்கின் ஜொலிச்சுக்கிட்டே பிரைட்டா இருக்கணும்னா அதுக்கு உங்க டாப் டிப்ஸ் என்ன? முதல்ல என்னன்னா, நீங்க காலையில உங்க நாளை ஆரம்பிக்கும் போது கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்க ஸ்கின் ட்ரை ஸ்கின்னு சொன்னா அப்போ நீங்க ஏதாவது சோப் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்றது நல்லது. அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது ஒரு டோனரை யூஸ் பண்ணணும். ஓப்பன் போர்ஸை அது டோன் அப் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்க மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும், ஏன்னா ஸ்கின் ட்ரையா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க சன்ஸ்கிரீன் லோஷனை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களோடது ஆயிலி ஸ்கின்னா அப்போ இந்த ஆயிலியை ரிமூவ் பண்ற மாதிரியான கிளென்சரை நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண வேண்டாம். ஆனா எதுவா இருந்தாலும் சரி, டோனர் கண்டிப்பா தேவை. அதே மாதிரி நீங்க எப்பவுமே நான் கிரீசி சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணணும். ஹெல்தியா சாப்பிட்டா அது நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. அதே நேரம் நீங்க தினமும் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். அப்புறம் அதே மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். அப்போதான் உங்களுக்கு தேவையான போஷாக்கெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 8 கிளாஸாவது குடிக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் காலையில நீங்க பச்சை பயிறு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் நல்லது. நான் உங்களுக்கு 3ஆவதா கொடுக்கணும்னு நினைக்கிற டிப் என்னன்னா, உங்களுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட முறையில ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா, உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தா, இல்லனா உங்க ஸ்கின் ரொம்ப டல்லா இருந்தா, டேனிங், பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி இருந்தா, நீங்க உடனே போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட மீட் பண்றது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தினமும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்றது ரொம்பவே நல்லது. பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே அது எடுத்துரும். அதனால இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் ரொம்பவே ஜொலிக்கும், நல்ல க்ளோ வரும். அது உங்களை ஆரோக்கியமாவும் வைக்கும். இதெல்லாமே சரிதான். இப்போ நம்மள நிறைய பேரை பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்கின் இருந்தாலும் சரி, முகத்துல எங்கேயாவது 1-2 ஸ்பாட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடியோ பண்டிகை காலத்திலயோ வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா அப்படி நடந்தா யாரா இருந்தாலும் வருத்தப்படுவாங்க. சோ இத தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க கேக்குற மாதிரி இந்த ஸ்பாட்டை குணப்படுத்துறதுக்கு எந்த விதமான ஒரு வழியும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 1 வாரம் இல்லனா 2 வாரம் அந்த மாதிரி டைம் கொடுத்தா ஏதாவது குறையறதுக்கு வழி பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா சயின்ஸ் அப்புறம் டெக்னாலஜிஸ்ல நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. காஸ்மெட்டாலஜில கூட நிறைய முன்னேற்றங்கள்லாம் இருக்கு. அதனால இது எல்லாமே நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது பிளமிஷஸ குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் மைக்ரோ டெமப்ரேஷன்ஸ் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் எத்தனையோ ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அதை வச்சு பயன்படுத்தணும்னா நிச்சயமா பிக்மெண்டேஷனை குறைக்கலாம், பிளமிஷஸும் குறையும். அப்புறமா நீங்க நிச்சயமா அழகான ஸ்கின்னை பெற முடியும். ஓகே, கிரேட். ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது. உங்க ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே நீங்க செய்யுங்க. ஆனா அதே நேரம் உங்களால இதை செய்ய முடியலன்னா என்ன, நம்மளை சுத்தி ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன்லாம் ரொம்ப அதிகம். அப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் அவங்களோட உதவியே கேளுங்க. இந்த சீசன் மொத்தமும் உங்க ஸ்கின் நல்லா ஜொலிக்கணும்னு நாங்க விஷ் பண்றோம். எம்தில் எங்களை ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.